நினைச்சேன். வாரம் ஃபோன் லான்ச் பண்ணுற ஒரு கம்பெனி வந்து இந்த வாரமும் ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க, நார்சோ 20. இதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நார்சோ 10லேருந்து 20க்கு என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, இந்த ஃபோனில் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ், இதோட அன்பாக்சிங், அது கூடவே இந்த ஃபோனுக்கு நல்ல காம்படிட்டிவாக இருக்க ரெட்மி நோட் 9 இருக்கட்டும், ரெட்மி 9 பிரைமாக இருக்கட்டும், இதையெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஃபோன் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்றத பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சரியா நோட்டிஃபிகேஷனும் போக மாட்டேது. நீங்களும் இந்த மாதிரி லேட்டஸ்ட் கேஜெட் என்ன வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதை மட்டும் மறக்காமல் பண்ணிக்க தலைவா. Realme Narzo 20 சீரிஸ் இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு. Realme இந்த வாரம் 3 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Narzo 20, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். Narzo 20A அப்படின்ற இன்னொரு ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. 20 Pro அப்படின்ற இன்னொரு ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. இப்போ இந்த 20யோட அன்பாக்சிங்கை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அன்பாக்சிங் பெருசாக புதுசாக சொல்கிறதுக்குலாம் எதுவும் இல்லைங்க. அதே மஞ்சள் கலர் போட்டியில் Realme Narzo 20 அப்படின்னு போட்டு நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. உள்ளர என்ன இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். யாருமே படிச்சு பார்க்காத அந்த பேப்பர். அதுக்கப்புறம் Realme Narzo 20 கொடுத்துருக்காங்க. இதான் இந்த ஃபோன். ஸோ இந்த ஃபோனை பார்த்தோன்னா Realme C12 C15 அதே டிசைன் தான். கேட்டா புது டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்ம வெயிட்டா இருந்துச்சு. இந்த ஃபோன் பத்தி அடுத்து பார்க்கலாம். அடுத்த அடியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனை சார்ஜ் பண்றதுக்கான டைப் சி சார்ஜிங் கேபிள், 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்க வால் சார்ஜிங் அடாப்டரும் பாக்ஸ்குள்ளவே கொடுத்துருந்தாங்க. பாக்ஸ்குள்ள வேற எதுவும் இல்லை. இப்போ இந்த Narzo 20 Narzo 10லேருந்து எந்த அளவுக்கு அப்கிரேட் அப்படின்னு பார்த்தோம்னா, மொதல் ப்ராசஸர் மாற்றிருக்காங்க அண்ட் பேட்டரியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த டிசைனை லைட்டாக மாற்றிருக்காங்க. மிச்சபடி எந்த சேஞ்சும் இல்லை. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா அதுவும் பேசுறதுக்கு பெருசாக இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், செம்ம வெயிட்டாக இருக்குங்க ஃபோனு. ஏன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி இருந்துச்சு. இங்கே 6000 mAh பேட்டரியை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய பேட்டரி. அதனாலே வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாக தெரியுது. அண்ட் திக்னஸும் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக இருக்குமா தான் தெரியுது. அண்ட் டிசைன் அண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme C12 C15 அதே டிசைன் தான். ஆனால் ஒரு புதுசா ஒரு டெக்ஸ்சர் கொடுத்திருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு. மிச்சபடி எல்லாமே ஒரே ஃபோன் மாதிரி தான் இருக்கும் லுக். அண்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல பில்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 2-3 தடவை ஷூட் எடுக்கிறப்ப விழுந்துச்சு. இருந்தாலும் சின்ன சின்ன இடங்கள் தான். ஓரளவு குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. ஓவராலாவே பிளாஸ்டிக் தான். அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா Narzo 10ல இருந்த அதே டிஸ்ப்ளே ஆர் ரேஞ்ச்ல ஒரு HD பிளஸ் LCD டிஸ்ப்ளே, கார்னிங் உர்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட வாட்டர் டிராப் நாட்ச்ல வந்து கொடுத்திருக்காங்க. அதே டிஸ்ப்ளே தான். நான் ஒரு படம் பார்க்கறப்ப வீடியோஸ் பார்க்கறப்ப டிஸ்ப்ளே குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பிரைட்னஸும் உச்சி வெயில்ல ஓரளவு பரவாயில்லாம இருந்துச்சு. சோ ஓவராலா பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே குவாலிட்டி Narzo 10ல இருந்து தான் இங்கேயும் அதே தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிஸ்ப்ளே நல்லா இருக்கு. ஆனா இதே பிரைஸுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா Redmi Note 9 இருக்கு, Redmi 9 Prime இருக்கு. இந்த ரெண்டு போன்லயுமே பாத்தீங்கன்னா Full HD Plus வந்து கொடுத்திருப்பாங்க. ஆனா இன்னுமே Realme HD Plus புடிச்சு தான் தொங்கிட்டு இருக்காங்க. Full HD Plus கொடுத்திருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒபினியன். டிஸ்ப்ளே நல்லா இருக்கு. ஆனா கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்க அப்படின்னா இதை விட பெட்டரான டிஸ்ப்ளே வேற போன்ல இருக்கு. அடுத்து இந்த போனோட மெயின் ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. முன்னாடி 5000 mAh இருந்துச்சு. இங்க 6000 mAh பேட்டரி. அதை சார்ஜ் பண்ண 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அந்த சார்ஜரை பாக்ஸ்லரும் கொடுக்குறாங்க. டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ள ஃபோனை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடிச்சு துவச்சு மொரட்டு யூஸ் பண்ணி ஹெவியாக பயங்கரமாக கேம் விளாண்டாலும் தாராளமாக ஒரு நாள் இருக்குன்றாங்க. நார்மல் யூஸில் ஒரு 2 நாள் பேட்டரி இருக்கும்னாங்க. உண்மையிலேயே அந்த பேட்டரி இருந்துச்சு. ஸோ பேட்டரி இந்த செக்மெண்ட்ல ஓரளவு பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. மிச்ச ஃபோனை கம்பேர் பண்ணுறப்ப 5000 6000 ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்கும். இருந்தாலும் பெட்டரான பேட்டரி தான். அண்ட் ஆல்சோ இதை யூஸ் பண்ணி ரிவர்ஸ் சார்ஜிங்கும் பண்ணிக்க முடியும். உங்களோட இன்னொரு ஃபோனில் ஃப்ரெண்டோட ஃபோனில் சார்ஜ் இல்லை அப்படின்னா இந்த கேபிளை யூஸ் பண்ணி ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு டபுள் சைட் டைப் சி கேபிள் தேவைப்படும். அது பாக்ஸ்குள்ள இல்ல, நீங்க தனியா தான் வாங்கிக்கணும். அடுத்து Narzo 10ல இருந்து Narzo 20க்கு ஒரு சின்ன டவுன் கிரேட் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க குவாட் கேமரா இருக்கும். இங்க 3 கேமரா தான் இருக்கு. 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 8 மெகாபிக்சல் வைடு, 2 மெகாபிக்சல் மேக்ரோ கொடுத்திருக்காங்க. அந்த 2 மெகாபிக்சல் டெப்த்தை தூக்கிட்டாங்க. அது சில பேருக்கு டவுன் கிரேடா தோணும். ஆனா அந்த சென்சார் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். ஏன்னா சாஃப்ட்வேர்லயே பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி நல்ல போட்டோ எடுக்கலாம். அதனால அது இஷ்யூ கிடையாது. நார்மலா போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா லைட்டிங்ல பரவாயில்லாம இருக்கு. லோ லைட் போட்டோ சுத்தத்துக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழைய போன்ல போட்டோ எடுத்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் லோ லைட்ல எடுக்கிறப்ப இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஆனால் பகலில் எடுக்கிறப்ப பரவாயில்லாம இருக்கு. இந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்க எப்படி இருக்குன்றத நீங்களே சொல்லுங்க. அண்ட் செல்ஃபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை டவுன் கிரேட் அப்படின்னு நானே சொல்லுவேன். ஏன்னா அங்கே 16 மெகாபிக்சல் செல்ஃபி இருந்துச்சு, இங்கே 8 மெகாபிக்சல் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ செல்ஃபியும் பரவாயில்ல, நல்லா இருக்கு, ஓகே அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. அண்ட் போர்ட்ரேட்ல செல்ஃபி எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த எட்ஜஸ்லாம் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. அது இந்த பேக் கேமராவில் எடுக்கிறப்ப கூட ஓகே முன்னு பின்னு இருக்கு. ஆனால் செல்ஃபியில் எடுத்தோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல அந்த போர்ட்ரேட் செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜஸ் கரெக்டாக கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு செல்ஃபி கேமராவும் நல்லா இல்லை. ஓரளவு பரவாயில்ல அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே இருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கேமராவுக்கு 10க்கு 5 பாயிண்ட் தரலாம். அந்த மாதிரி தான் பாதி ஆவரேஜாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமராவை இன்னுமே நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன்.
அடுத்து இந்த ஃபோனில் இருக்க ஒரு நல்ல அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio G85 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் Redmi Note 9 வந்து அதே ப்ராசர். போன ஜென்ரேஷன் Narzo 10 விட ஓரளவு பெட்டரான ப்ராசர் தான். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். Redmi Note 9 கம்பேர் பண்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோவான ஃபீலே இருக்கு. Redmi Note 9 அப்பப்போ அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்க அப்படின்னா Narzo 20 அதை விட ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஸ்லோயிஷான ஃபீல் இருக்கு. யூஸ் பண்ண முடியுது, ஆப்ஸ்லாம் ஓப்பன் ஆகுது, எல்லாமே பக்காவா இருக்கு. கேமும் ஓரளவு பெட்டர் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஓகே. ஆனால் பர்ஃபார்மன்ஸ்ல லைட்டாக அந்த ஸ்லோவாக இருக்குது, நல்லாவே தெரியுது. அது கம்பேரிட்டிவ்லி பண்றப்ப நீங்க தனியா இந்த போனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தெரியாது. கம்பேரிட்டிவ்லி பார்க்கறப்ப Redmi Note 9ல ஓரளவு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தோணுது. ஸோ ரியல்மிலையும் இன்னும் பெட்டரா சாஃப்ட்வேர் Realme UI பண்ணிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். பண்ணுவாங்களான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சாஃப்ட்வேர் அப்டேட் Realme 2.0 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ட்விட்டர்ல அப்டேட் பண்றேன், அங்க போய் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து இந்த போனை யூஸ் பண்ணி கேம் விளாடலாமா? கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா COD, Asphalt 9, அது போக ஃப்ரீ ஃபயர், PUBG உங்களுக்காக டவுன்லோட் பண்ணி விளாண்டு பார்த்தேன். இந்த 4 கேம்லையுமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் சில இடங்கள்ல ஸ்க்ரீன் ஃப்ரீஸ் ஆகுது. ஒரு மாதிரி கேமுக்குள்ளேயே ஒரு மாதிரி வைப்ரேட் ஆனா ஹேங் ஆகிற மாதிரி இருந்தால் அப்படி இருக்கும். அது மட்டும் ஒரு சில நேரங்களில் நான் ஃபீல் பண்ணேன். முக்கியமாக PUBG விளாட்றப்ப அண்ட் COD விளாட்றப்ப இது ரெண்டுத்துலையுமே நான் ஃபீல் பண்ணேன். மிச்ச 2 கேம்லையும் அந்த அளவுக்கு ஃபீல் ஆகல. இது ஒரு சில நேரங்களில் இருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் வேற லெவலாக ஹீட் ஆகுது. அப்படியே கை வச்சோம் அப்படின்னா அந்த ஹீட்டே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃபீல் பண்ணுவோம், அந்த அளவுக்கு இருக்கு. அது எங்க அப்படின்னா ஸ்க்ரீனுக்கு இந்த இடத்துல பயங்கரமாக ஹீட் ஆகுது. ஸோ இந்த ஹைப்பர் என்ஜின் டெக்னாலஜி அப்படின்றத Redmi Note 9ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹீட்டிங் எல்லாத்தையுமே ஓரளவு சால்வ் பண்ணோம் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இதில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஹீட்டிங் நல்லா ஆகுது, நல்லா ஃபீல் பண்ண முடியும். கேம் விளாட்றப்ப அந்த டிஸ்பிளேல கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக அந்த ஹீட்டை ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஹீட்டிங் இஷ்யூ இந்த ஃபோனில் நான் ஃபீல் பண்ண இருக்கு. அடுத்து இந்த ஃபோனை யூஸ் பண்ணி கால் பேசி பார்த்தேன். Jio, Airtel ரெண்டு யூஸ் பண்ணி OLTல கால் பண்ணப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கிளாரிட்டியாக டீட்டெயிலாக ஹஸ்டியாக கேட்குது. நம்ம பேசுறது நல்லா தெளிவாக கேட்குது. ஆனால் Vivo Wi-Fi யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்பப்போ திக்கி கேட்குது. அந்த கனெக்ஷன் கட்டாய் வருது. அது என்னோட இன்டர்நெட் 200 MBPS வச்சிருக்கேன், இருந்தாலும் அந்த இஷ்யூ Vivo Wi-Fiல அப்பப்போ வந்துட்டு போகுது. ஸோ Vivo Wi-Fiல பேசுறப்ப மட்டும் அவங்களோட வாய்ஸ் லைட்டாக உள்ள போய் கேட்குற மாதிரி இருக்கு. நம்ம பேசுறதும் அப்படிதான் கேட்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ Vivo Wi-Fiல பார்த்தா இந்த ஃபோனில் இருக்குன்றத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கால் பண்ணுறதுக்கும் மெசேஜ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எல்லா ஃபோன்லையும் கொடுக்குற மாதிரி இந்த கூகுளோட ஆப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. லைட்டாக அந்த ஸ்டாக் அண்ட் ஃபீல் கால் பண்ணுறப்ப மட்டும் இருக்கும். அண்ட் நம்ம காலை ரெக்கார்ட் பண்ணுறோன்றத அடுத்தவங்களுக்கு வந்து சொல்லுது. லைக் நான் கால் ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னா யுவர் கால் ரெக்கார்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் வருது. திருப்பி ஆஃப் பண்ணேன் அப்படின்னா யுவர் கால் ரெக்கார்டிங் இஸ் ஆஃப் அப்படின்னு வருது. ஆப்போசிட்டில் இருக்காங்க, என்னடா காலை ரெக்கார்ட் பண்ணுறியா அப்படின்றான். ஸோ இந்த வாய்ஸ் எதுக்கு வருதுன்னு தெரில, இது எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரில. இன்கேஸ் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இல்லை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து அப்டேட் பண்ணி வைக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கால் ரெக்கார்ட் பண்ணுறப்ப மாட்டிக்கிடுவோம். அதை அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்றது எனக்கு ஒரு ஃபீல். அண்ட் சார் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஹெட்டுக்கு 1.03 இருக்கு அண்ட் பாடிக்கு 0.73 கொடுத்துருக்காங்க. ஓரளவு ஓகே தான், அதில் இஷ்யூ இல்லை. அண்ட் சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவு பரவாயில்லாத டீசென்டான சவுண்ட் குவாலிட்டி, பெருசாக சவுண்ட் குவாலிட்டியில் இஷ்யூ இல்லை. ஆனால் கேம் விளாட்றப்ப மட்டும் இந்த ஸ்பீக்கர் அடைச்சிட்டு விளாண்டிங்க அப்படின்னா சவுண்டு கேட்காது, தம்முன்னு உங்கள் கையிலேயே விழுகும். ஸோ ஆடியோ ஓரளவு டீசெண்டாக இருக்குது, பெருசாக சூப்பரும் இல்லை, ரொம்ப முக்கியம் இல்லை, டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. மிச்சபடி இந்த ஃபோனில் இருக்க UI அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme UI 2.0 மேலே ரன் ஆகும் அப்படின்னாங்க. இப்போ ஒரு வாரமாக பார்த்தீங்க அப்படின்னா Realme UI 1.0 தான் இருக்கு. மேபி அப்டேட்டில் தருவாங்களான்னு தெரியல, இல்லை சேலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாத்துக்குமே தான் டேரெக்டாக ரோல் அவுட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ண வர Realme UI 1.0 தான் இருக்கு. Android 10 மேலே ரன் ஆகுது. இதுலேயும் சின்ன ப்ளோட்வேர் இருக்குது, அது வேணாம்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சின்ன நோட்டிஃபிகேஷன் அவங்களோட ஆப் ஸ்டோர்ல இருந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறாங்க, அதுவும் வேணாம் அப்படின்னா பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ UI பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு பெட்டராக தான் இருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்டேட் கொடுத்து அந்த UI பெட்டர் பண்ணி வச்சிருக்காங்க, நல்ல ஸ்மூத்தா இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த டார்க் மோட் லோட்லோஸ்க்கு இருக்க எல்லா ஃபீச்சருமே இந்த Realme UI ல அவைலபிளா இருக்கு. இந்த Realme UI பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு டீடைல் வீடியோ போட்டுருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல வேணும்னா கொடுக்குறேன், வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாருங்க. Realme ஃபோன் வச்சிருக்கோங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்து செக்யூரிட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டா வர எல்லா ஃபோன்லயுமே சைடு மவுண்டர் தான் கொடுத்தாங்க, ஆனா இங்க பேக் சைட் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சைடு மவுண்டட் பிடிக்காதுன்னு எல்லா வீடியோலும் சொல்லுவேன். இங்க பின்னாடி கொடுத்துருக்காங்க, அட்லீஸ்ட் இதுவே சந்தோஷம் அப்படின்றது. ஸோ நல்ல ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக அன்லாக் பண்ணுது. ஆனால் ஃபேஸ் அன்லாக் மட்டும் பகல் அன்லாக் நல்லா பண்ணுது, லோ லைட்டில் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. மிச்சபடி எல்லா சென்சாரும் கொடுத்துருக்காங்க. FM ரேடியோ இருக்கு, இயர்ஃபோனை யூஸ் பண்ணி FM ரேடியோ கேட்டுக்கலாம். அப்படி இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப ஆடியோ குவாலிட்டியும் ஓரளவு டீசெண்டாக இருக்குது, பெருசாக குறை அப்படின்லாம் இல்லை. ஏன்னா அந்த Redmi Note 9, Poco M2, Redmi 9 Prime இது எல்லாத்தையுமே அடிச்சு தூக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா Narzo 10ல இருந்து Narzo 20க்கு அந்த அளவுக்கு அப்கிரேட் பெருசாக இல்லை. இப்போ Redmi 9 Prime, Redmi Note 9ஓட இந்த Narzo 20 கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பெட்டரான டிஸ்பிளே இந்த ரெண்டு ஃபோன்லயும் இருக்கு. அண்ட் ஆல்சோ இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கு கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம் அப்படின்னா. அண்ட் பெட்டரான கேமராஸும் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப
இது அந்த அளவுக்கு பெட்டரான அப்கிரேட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நார்சோ 10லேருந்து 20க்கும் அந்த அளவுக்கு அப்கிரேட் இல்லை. வெறும் பேட்டரிக்காக மட்டும் வாங்க போறீங்க, அதுவும் புதுசாக வாங்க போறீங்க அப்படின்னா ஓகேப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் மிச்சப்படி நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை தலைவா, என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி நோட் 9, ரெட்மி 9 Prime அண்ட் நார்சோ 10 இது எல்லாத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்த்தாச்சு. எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதும் ஓரளவு ஐடியா வந்துருக்கும். தாராளமாக கூட ஒரு 1000 ரூபாய் போட்டு ரெட்மி நோட் 9 எடுத்துடலாம். இது ஒரு ரிவ்யூ ரீசெண்டாக தான் போட்டோம். வேணுறவங்க அதை செக் பண்ணிட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எதை வாங்கலாம் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்க. என்னோட ரிவ்யூ மட்டும் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வாங்குறது வாங்காது உங்களோட இஷ்டம் தான். இப்போ நான் சொன்னது எல்லாமே சஜஷன் மட்டும் தான், ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இதை தான் வாங்குங்க அப்படின்னும் நான் சொல்லலை. ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூ. இப்போ இந்த நார்சோ 20 ஒரு வாரமா யூஸ் பண்ண விட என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ரிவ்யூவா உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் கம்பேரிசன் எல்லாத்த பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல தட்டி விடுங்க, கிளாரிஃபை பண்ணி விட்டுருவோம். நார்சோ 20 வாங்க போறேன், புது ஃபோன் புது மாடல், அதுதான் நான் வாங்க போறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எந்த ஃபோன் பெட்டரா இருக்கும், இந்த ஃபோனில் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் வாங்கலாமா வேணாமான்றதை அவர் முடிவு எடுக்கட்டும், நம்ம விட்டுறலாம். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி.